வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ பேங்க் வந்துட்டு அசிஸ்டன்ட் பொசிஷன் வந்துட்டு ஓப்பனிங் எடுத்துட்டு இருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 650 வேகன்சிஸ் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 58,514 வந்து மாதம் சேலரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏஜ் கூட பார்த்தீங்கன்னா 20லேருந்து 33 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுவும் செட் ஆஃப் த கம்யூனிட்டி கேஸ்ட் பேஸ் பண்ணி தான் ரிலாக்ஸேஷன் ஏஜ் சேர்த்து தான் நான் சொல்லியிருக்கேன் இதில். ஓகேங்களா? லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி 3ஆம் மாதம், அதாவது மார்ச்சோட வந்துட்டு நம்ம சப்மிட் பண்ணியிருக்கணும் உங்களோட அப்ளிகேஷன்லாம். அதுக்கு மேலே அப்ளை பண்ணால் நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணலாம், இதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இப்போ ஜாப் போஸ்டிங் வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா? பொசிஷன் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட். ஓகேங்களா? இதுக்கு தான் இப்போ வந்து ரெக்ரூட்மெண்ட் போயிட்டு இருக்கு. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 650 வந்துட்டு பொசிஷன்ஸ் வந்து ஓப்பனிங்ல இருக்கு. சரிங்களா? இது வந்து நாட் ஒன்லி இன் சென்னையில மட்டும் கிடையாது, த்ரூ அவுட் எல்லா ஸ்டேட்ஸும் சேர்த்து தான் இது வந்து ஓப்பனிங் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி பிப்ரவரி மாதம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதம் 16ஆம் தேதி ஸ்டார்ட் ஆயிருக்கு. க்ளோசிங் பார்த்தீங்கன்னா வந்து மார்ச் 8ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. ஓகேங்களா? அதுக்குள்ள நீங்க வந்து எல்லாரும் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்க ஃபில் பண்ணி உங்களோட பேமெண்ட் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எல்லாம் நீங்க பேமெண்ட் பண்ணி நீங்க முடிச்சிருக்கணும். சரிங்களா? முடிச்சிருந்தா மட்டும்தான் நீங்க எலிஜிபிள் ஆக முடியும். இதுல இது மட்டும் எலிஜிபிள் கிடையாது, இது தவிர்த்து நிறைய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கு. அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி எத்தனை ஓப்பனிங்ஸ் இருக்கு அப்படின்றத டீடைல்டா இங்க வந்து டேபிள் காலத்தை கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட் வைஸா உங்களுக்கு என்னென்ன கம்யூனிட்டிக்கு எத்தனை ஓப்பனிங் இருக்குன்றதையும் டீடைலா கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டோட்டல் ஓப்பனிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 650 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த 650 ஓப்பனிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தெந்த ஸ்டேட்ல தான் அதுக்கேற்ற வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ சென்னையில் இருக்கேன்ற போது நான் வந்துட்டு பிசி. ஓகேங்களா? ஸோ ஓபிசின்னு போது 12 ஓப்பனிங் இருக்கு. நான் இதை அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா சென்னை வந்து எத்தனை பேர் அப்ளை பண்ணுவாங்கன்றது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. பட் இந்த 12 பேர் அப்ளை பண்ணுவாங்கன்னு கேட்டால் கிடையாது. ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்கு பேர் அப்ளை பண்ணுவாங்க. அதுல 12 பேர் எடுக்க போகுது. ஸோ நீங்க அப்ளை பண்ணா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. கன்ஃபார்மா எனக்கு கிடைக்கும், என்னால கண்டிப்பா இந்த எக்ஸாம் எழுதி நான் பாஸ் பண்ணி என்னால இந்த ஜாப் வந்து எடுக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும்போது நீங்க தாராளமா அப்ளை பண்ண. அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும், இருந்தா மட்டும் அப்ளை பண்ணுங்க. ஏன் இது பர்டிகுலரா சொல்றேன் அப்படின்னாக்கா, ஏன்னா நிறைய பேர் நம்ம வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்றோம், இந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி நம்ம வந்து எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்றோம், எழுதுறோம், டைம் ஸ்பெண்ட் பண்றோம். பட் அதெல்லாமே நமக்கு பாசிட்டிவா முடியணும். கரெக்டா? ஸோ இது மட்டும் இல்லாம ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்க. நான் யாருமே வந்துட்டு வேணாம் இத்தனை பேர் அப்ளை பண்ணணும்னா நான் சொல்ல வரல. யார் வேணா ட்ரை பண்ணுங்க. இது டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களோட விருப்பத்தை பொறுத்து தான். சரியா? ஸோ இது வந்து 650 ஓப்பனிங் இப்போ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதை யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியன் சிட்டிசனா இருக்கணும், இல்ல நேபாளில் இருக்கணும், பூட்டான்ல இருக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி கிரைட்டீரியாஸ் இருக்கணும். அண்ட் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா ஏஜ் கிரைட்டீரியா. இதெல்லாம் முக்கியமான விஷயம். இப்போ ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா இந்த அதாவது 1ஆம் தேதி பிப்ரவரி மாசம் 2026ஆம் தேதிக்குள்ள யார் யாரெல்லாம் 28 வயசுக்குள்ள இருக்காங்களோ அவங்க மட்டும் அப்ளை பண்ண முடியும். புரியுதுங்களா? சோ இவங்க எல்லாம் அப்ளை பண்ணானா 28க்குள்ளதான் அப்ளை பண்ணோம்னா, எனக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எஸ்சி காஸ்ட், எனக்கு வந்து 33 ஆகுது அப்படின்னு போது நான் அப்ளை பண்ணாம கேட்டா தாராளமா அப்ளை பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் ஏஜ் கொடுத்துருக்காங்க, 5 வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். ஆனாலுமே அந்த 33 வயசும் இந்த இயர்க்குள்ளதான் இருக்கணும். இருந்தா நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். அப்பதான் நீங்க எலிஜிபிள். சேம் கோஸ் டு ஓபிசியும் சரி, அவங்களுக்கு 3 வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ 31 வயசுக்குள்ள அப்ளை பண்ணலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது, தாராளமா அப்ளை பண்ணலாம் நீங்க. ஸோ இந்த மாதிரி விடோ பீப்புள் அவங்களும் அப்ளை பண்ணலாம். அவங்க வந்து 35 இயர்ஸ் அப்ளை பண்ணலாம். இதுவே எஸ்சி எஸ்டி காஸ்டா இருந்தா 40 இயர்ஸ் அப்ளை பண்ணலாம். எக்ஸ் சர்வீஸ் மேன்னா தாராளமா அவங்க 50 இயர்ஸ் அப்ளை பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி உள்ள இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை அவங்களுக்குலாம். கம்மிங் டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா ஏபிஎம் போல 1ஆம் தேதி 2ஆம் மாசம் 2026ஆம் தேதிக்குள்ள யார் யாரெல்லாம் மினிமம் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கீங்களோ தாராளமா அப்ளை பண்ணலாம். ஏன்னா அவங்க கேட்க மினிமம் பேச்சுலர் ஏதாவது முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? சோ அந்த பேச்சுலர் டிகிரிமே பாத்தீங்கன்னா கண்டிப்பா 50%க்கு கீழே இருக்கக்கூடாது. மினிமம் 50% ரவுண்ட் ஆஃப் இருக்கணும், 50% மேல இருக்கலாம். ஆனா 50% உதாரணத்துக்கு இப்ப பாருங்க 49.99% தான் என்னோட பர்சன்டேஜ் ஸ்கோர் இருக்கு.
எக்ஸாம் ஸ்கோர் அப்படின்னும் போது நீங்க அப்ளை பண்ணாம கேட்டா கண்டிப்பா முடியாது, நீங்க எலிஜிபிள் ஆக முடியாது. இதுவே 50% நான் எடுத்திருக்கேன், என்னோட சிஜிபிஏ வந்து பாத்தீங்கன்னா 5.75 இருக்கு அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கு மேல இருந்தா யார் வேணா அப்ளை பண்ணலாம், ப்ராப்ளம் கிடையாது. ஆனா 1% 0.1% 50க்கு கீழே இருந்துனா கூட நீங்க அப்ளை பண்ண முடியாது. அதுக்காக நான் தெளிவா சொல்றேன், பாத்துக்கணும். இதுல எக்ஸாம்ஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரிலிமினரி எக்ஸாம் தான் வைப்பாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க பாருங்க, ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னைக்கு வைக்கிறாங்க, ப்ரிலிமினரி எக்ஸாம் பாத்தீங்கன்னா வந்து ஏப்ரல் 11 2026 வைக்கிறாங்க. மெயின் எக்ஸாம் பாத்தீங்கன்னா ஜூன். ஸோ ரெண்டுத்துக்குமே போதுமான டைம் இருக்கு நமக்கு. ஸோ ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன் அப்படி சொல்றேன்னா முக்கியமானது இதுதான், ப்ரிலிமினரி எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் நம்ம பாஸ் ஆகணும். என்னென்ன கேட்கறாங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட். இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா கிராமர் கேட்பாங்க. ஓகேங்களா? அதுல லிசனிங் ரைட்டிங் எது வேணா இருக்கலாம். ஓகேங்களா? நம்ம எதுன்னு சொல்ல முடியாது. பட் எல்லாமே சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தான் இருக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு மினிட் தான் நீங்க எடுத்துக்க முடியும். ஏன்னா அவங்க கேட்கறது நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 30 கேட்கறாங்க. 30 மார்க்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஒரு நிமிஷம் தான், ஒரு நிமிஷம். ஓகே, முடிச்சிட்டீங்கன்னா டோட்டல் டைம் வந்து 20 மினிட்ஸ். 20 மினிட்ஸ்க்குள்ள நீங்க எல்லாத்தையும் நீங்க முடிக்கணும். இது 30 கொஸ்டின்ஸையும். அடுத்தது மேத்தமெட்டிக்ஸ், அதாவது நியூமரிக்கல் அபிலிட்டி. அதையுமே பார்த்தீங்கன்னா 35 கொஸ்டின்ஸ், அதையுமே 20 மினிட்ஸ்ல 35 மார்க்ஸ் நீங்க எடுக்கணும். ஒரு கொஸ்டினுக்கும் ஒரு மார்க். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரீசனபிள் அபிலிட்டி, அதாவது நீங்க ஒரு சினாரியோ கொடுத்து அதாவது எப்படி நீங்க கிளியர் பண்றீங்கன்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரியான இதுவும் இருக்கு. ஸோ இது எல்லாமே நீங்க வந்துட்டு ப்ரிலிமினரி நீங்க முடிச்சிடணும். முடிச்சு பாஸ் பண்ணீங்கன்னா தான் அடுத்து சொன்ன டேட்ல எக்ஸாமினேஷன், நீங்க மெயின் எக்ஸாமினேஷன் போக முடியும். அதுலயும் இது எல்லாமே நீங்க கிளியர் பண்ணணும். பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இங்கிலீஷ் தான் எனக்கு நல்லா வரும் அப்படின்னாக்கா அதுக்கு தனியாக நீங்க எக்ஸாம் எழுதணும். நமக்கு நார்மலா தெரியல, நம்ம ஃபாரின் போனா ஐஎல்ஸ் எக்ஸாம் எல்லாம் எழுதும் இல்லையா, இங்கிலீஷ் ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங், லிசனிங், அந்த மாதிரி தனியாக நீங்க எழுதி நீங்க ஸ்கோர் கார்டு சப்மிட் பண்ணணும். இது தமிழ்னா தமிழுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் எக்ஸாம் இருக்கு, அதையும் நீங்க எழுதி நீங்க பாஸ் பண்ணிருக்கோம். இது ஏன் அப்படி சொல்றேன்னா இதுக்குமே பார்த்தீங்கன்னா கிரைட்டீரியாஸ் இருக்கு. இப்ப சென்னையில நீங்க தமிழ் கண்டிப்பா இருக்கும். அந்தந்த லோக்கல் லாங்குவேஜஸ், அந்தந்த சிட்டிக்கு ஏற்ற லோக்கல் லாங்குவேஜஸ் நீங்க தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நீங்க எலிஜிபிள், இல்லைன்னா கண்டிப்பா முடியாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணும்போதே. இப்போ சென்னைனா சென்னையில நீங்க அப்ளை பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ பே ஸ்கேல் பாத்தீங்கன்னா வந்துட்டு பேசிக்கா இப்போ நீங்க வந்துட்டு எக்ஸாம் எது செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக் சேலரின்றது 29,000 பர் மந்த் பிக்சட் சேலரியா இருக்கு. ஓகேங்களா? இது கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்றாங்க, உங்களுக்கு அந்த அதர் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சேர்த்து மொத்தமா வந்து ஹெச்ஆர்ஏ மட்டும் இல்லாம 58,514 ரூபான்றது அசிஸ்டன்ட் பொசிஷனுக்கு அவங்க பிக்சட் பண்ண சேலரி. ஓகேங்களா? அதாவது நெட் சேலரி எல்லாமே உங்களுக்கு பிடிக்க போய் உங்களுக்கு கைக்கு வர்றது. சரிங்களா? இதுதான் உங்களுக்கு சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இது நாம எல்லாரும் தெரிஞ்சதுதான். இப்போ எஸ்சி வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி அது ஏன் இந்த விஷயம் முதல்ல இது பண்றாங்கன்னு தெரியல, பாரபட்சம் பாக்குறாங்க தெரியல கவர்மெண்ட். எஸ்சிக்கு தனியாகவும் ஓபிசியும் ஒரு ஃபீஸ் வச்சிருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு 50 ரூபா தான் ஃபீஸ். ஓகேங்களா? இது பாருங்க, வெறும் 50 ரூபா ஃபீஸ். இதுவே வந்து ஓபிசி அந்த மாதிரி கேஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி பீப்புளுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா 450 ரூபா. அப்படியே எங்கேயே ஏறிடுச்சு. பிளஸ் ஜிஎஸ்டி வேற வழி கிடையாது, நம்ம கவர்மெண்ட் ஃபீஸ் பே பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இதுவே வந்துட்டு எக்ஸ்ட்ரா உள்ள ஸ்டாஃபா இருந்ததுன்னா அவங்க ப்ராப்ளமே கிடையாது, எந்த ஃபீஸுமே கிடையாது. ஸோ இதுதான் வந்துட்டு கிரைட்டீரியா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் உங்களுக்கு, இந்த கவர்மெண்ட் சைட்ல நம்ம எப்படி அப்ளை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா நம்ம ரெஜிஸ்டர் தான் பண்ணணும். இது கவர்மெண்ட் சைட்ல நான் இப்போ ஓபன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இங்க பாருங்க, ஏற்க சொன்ன மாதிரி ஜாப் பொசிஷன் எப்போ ஓபன் பண்ணிருக்காங்க, எப்போ க்ளோசரு, ஓகேங்களா, எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் இதுக்கு அப்ளை பண்றோம் அப்படின்னாக்கா நீங்க நியூவா தான் ரெஜிஸ்டர் பண்றீங்க உங்க ப்ரொஃபைல் அப்படின்னும் போது நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இங்க ஃபர்ஸ்ட் உங்களோட நேம் ஃபர்ஸ்ட் நேம், ஓகேங்களா, லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதே நேம் தான். இப்போ நான் என்னோட நேம் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? லாஸ்ட் நேம் கொடுத்துக்கிறேன். நான் ஜஸ்ட் வந்துட்டு உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் நான் டைப் பண்றேன். ஓகேங்களா? பட் நான் வந்துட்டு எதுவும் நான் பண்ண போறது கிடையாது, பண்ண முடியாது ஆக்சுவலா. ஏன்னா வந்து ஃபீஸ் பே பண்ணாதான் அடுத்த பேஜுக்குலாம் நான் போக முடியும். ஓகேங்களா? ஸோ பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்றது மட்டும் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். நான் இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்தேன், அதே தான் இங்கேயும் கன்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் நேம் கன்ஃபார்ம் லாஸ்ட் நேம் கொடுத்துட்டேன். ஸோ ஃபுல் நேம் ஆட்டோமேட்டிக்கா அதுவே எடுத்துக்கிச்சு. நெக்ஸ்ட் என்னோட மொபைல் நம்பர் நான் கொடுத்துக்கிறேன். ஓகே,
அடுத்து அதே நம்பரை நான் இங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், சேம் நம்பர். ஓகே, நம்பர் ரீடைப் பண்ணிட்டேன்னா இப்போ ஆல்டர்னேட் நம்பர் கேக்குது. ஆல்டர்னேட் நம்பர் கொடுத்தீங்கன்னா பெட்டர், பிகாஸ் இன் கேஸ் உங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஏதாவது வெரிஃபிகேஷன், டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷனோ இல்ல வந்து ஏதாவது மிஸ்மேட்ச் ஆகுதுன்னு சொல்றதுக்கு ஏதாவது மெசேஜ் அனுப்பணும்னாக்கா உங்க பிரைமரி நம்பர் இந்த நம்பருக்கு உங்களுக்கு ரீச்சபிள் ஆகணும்னா இந்த நம்பருக்கு உங்களுக்கு மெசேஜோ இல்ல வந்துட்டு காலோ பண்ணி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ஆல்டர்னேட் நம்பர் கொடுத்துக்கிறது பெஸ்ட். சரிங்களா? ஓகே, ஆல்டர்னேட் நம்பர் கொடுத்துட்டேன். இப்போ என்னோட மெயில் ஐடி, மெயில் ஐடி ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அது கொடுக்காம நம்ம வந்து ஸ்கிப் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ மெயில்ல தான் மேக்ஸிமம் கவர்மெண்டோட அபிஷியல்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மெயில்ல தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலா யாரும் பண்ண போறது கிடையாது, எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான். இப்போ நீங்க வந்துட்டு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணாலுமே சரி, அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்க மெயில்ல தான் கன்ஃபர்மேஷன் வரும். ஸோ அதான் மெயில் ஐடி கரெக்டா கொடுங்க, எது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் பார்த்துக்கோங்க. இங்கேயும் அதே உங்களோட மெயில் ஐடி ரீடைப் பண்ணுங்க, கன்ஃபர்மேஷனுக்காக தான் இது எல்லாமே கேக்குது. ஸோ எந்த அளவுக்கு ஒரு மெயில் ஐடி இம்பார்ட்டன்றது நீங்க தெரிஞ்சுக்கோங்க, ஏன் ரீடைப் கேட்காங்கன்னு போது தெரிஞ்சுக்கணும் நம்ம. சரிங்களா? அடுத்தது கேப்சா டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் என்னோட டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ நான் இங்க சேவ் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இது என்ன கேக்குது பாருங்க, ஆர் யூ ஷியோர் தி டீடைல்ஸ் என்டர்ட் ஆர் கரெக்ட். இது ஏதாவது சேஞ்ச் பண்ணா வேணாமா, சேஞ்ச் பண்ணா இப்பயே சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுது. ஓகேங்களா? என்னோட டீடைல்ஸ் எல்லாமே எனக்கு கரெக்ட்னு தெரியும், அதனால ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே வந்து மெயில் ஐடியும் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா, அதை வெரிஃபை பண்ணணும். இப்போ நான் ஜஸ்ட் சென்ட் ஓடிபின்னு கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி கேப்சா டைப் பண்ணிக்கணுமா? சரி, ஓகே, ரைட், நான் கேப்சா டைப் பண்ணிக்கிறேன். F6B5H கேப்சா டைப் பண்ணி இப்போ வெரிஃபை கொடுக்குறேன். சென்ட் ஓடிபி கொடுத்துருக்கீங்களா? இப்போ என்னோட நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும். இப்போ ஓடிபி நான் டைப் பண்ணிக்கிறேங்க. 4444436 வெரிஃபை கொடுத்துறேன். இப்போ பாத்தீங்கன்னா மொபைல் நம்பர் வெரிஃபை ஆயிடுச்சு. இப்போ அடுத்து என்னோட மெயில் ஐடி, அதுக்கு மறுபடியும் கேப்சா டைப் பண்ணணும். RBG சென்ட் ஓடிபி கொடுத்துட்டேன். இப்போ என்னோட மெயில் ஐடிக்கு ஓடிபி வந்திருக்கும். ஓடிபி வந்துருச்சு, 827415. இப்போ பாத்தீங்கன்னா என்னோட மெயில் ஐடி வெரிஃபை ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ அடுத்தது நான் என்ன பண்றேன், என்னோட போட்டோ இமேஜ் அப்லோட் பண்றேன். ஓகேங்களா? முக்கியமான இன்ஃபர்மேஷன், இப்போ நம்ம போட்டோ அப்லோட் பண்ணா நம்ம ஆஸ் இட் இஸ் நம்ம அப்லோட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஏன்னா அவங்க அதுக்கும் ஒரு சைஸ் வச்சிருக்காங்க. இது பாருங்க, போட்டோ சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 4.5 சென்டிமீட்டர்ல இருந்து 3.5 சென்டிமீட்டர் தான் இருக்கணும். அண்ட் போட்டோ வந்து ரீசெண்டா எடுத்த போட்டோவா இருக்கணும். மேக் ஷுர் நல்லா லைட் கலரா இருக்கணும். ஓகேங்களா? பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்ல இருக்கணும். ஒயிட் பேக்ரவுண்ட்ல இருந்தா மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா? டைமென்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா 200x230 பிக்சல்ஸ் ப்ரிஃபர்ட், இதுதான் கேக்குறாங்க. நீங்க ஒண்ணு இதை பிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்ல ஆர் இங்க மேல கொடுத்துருக்காங்க இந்த 4.5 சென்டிமீட்டர் டு 3.5 கொடுத்துருக்காங்க, இதை நீங்க வந்து செட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. நீங்க கூகுள் குரோம் போயிடுங்க. ஓகேங்களா? ரீசைஸ் இமேஜ் டு அவங்க கொடுத்த டைமென்ஷன்ஸ் நம்ம வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி இங்க நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் லிங்க் வந்துச்சா, இதுல போயிட்டு நான் என்னோட போட்டோ நான் சும்மா நான் கொடுத்துக்கிறேன். நினைப்போம் என்னோட போட்டோ எங்க சேவ் ஆயிருக்கு. ஓகே, என்னோட போட்டோ நான் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? இங்க பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா நம்ம கொடுத்த அந்த சென்டிமீட்டர் எடுத்துக்கிச்சு, அதுக்கேற்ற மாதிரி அதுவும் மாத்திடுச்சு. ஏன்னா கவர்மெண்ட் ஜாப் சைட்னாலே இப்படிதான் இருக்கும், நம்ம அதை எதுவும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா டவுன்லோட் கொடுத்துக்கலாம். இங்க டவுன்லோட் ஆப்ஷன் வந்துருச்சு, இதை டவுன்லோட் கொடுத்துக்கோங்க.
ஆல்ரெடி என்னோட இமேஜ் பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்ல தான் இருக்கு, ஸோ ப்ராப்ளம் இல்லை. நான் வந்துட்டு டவுன்லோட் கொடுத்துட்டேன். இப்போ சேவ் ஆயிடுச்சு. நான் என்ன பண்றேன், இப்போ இங்க சூஸ் போயிட்டு இங்க நான் சேவ் கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க அக்செப்ட் ஆயிடுச்சு. பிளஸ் இங்க கேப்சர் நம்ம பண்ணணும். லைவா நம்மளோட போட்டோவை கேப்சர் பண்ணி தான் நம்ம அப்லோட் பண்ணணும். நான் சும்மா இப்போ உங்களுக்கு புரியுதுக்கா நான் கேப்சர் கொடுத்துக்கிறேன். எதுக்காகனா நம்ம 2 பேர் ஃபேஸுமே சேமா இருக்கான்றதை அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இவங்க தான் அந்த ஆளான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக தான் இப்படி. ரைட்டா? அடுத்தது சிக்னேச்சர். சிக்னேச்சர் பாத்தீங்கன்னா சேம் அதே தான். நம்மளோட சிக்னேச்சர் ஒரு ஒயிட் பேப்பர்ல நீங்க என்ன பண்ணா ஜஸ்ட் ஒரு சிக்னேச்சர் போட்டு போட்டோ எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இருங்க நான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்ன பண்றேன், அடுத்து என்னோட சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்றேன். ஓகேங்களா? ஆனா சிக்னேச்சருமே பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, இது அப்லோட் பண்ணோம்னா ஒரு செக் பண்ணிக்கிறது பெட்டர். பாருங்க அவங்களுமே அதே சேம் ஃபர்ஸ்ட் இமேஜ் நான் சொன்னது இல்லையா, அதே சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒயிட் பேக்ரவுண்ட் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதுவுமே நான் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் ஃபர்ஸ்ட்டு. இப்போ நான் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட்டு நான் ஏற்க சொன்ன மாதிரி குரோமில் போயிட்டு ரீசைஸ் இமேஜ் கொடுத்துக்கோங்க. நம்ம கவர்மெண்ட் என்ன சைஸ் கேட்டிருக்கோம் அது கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் லிங்க்ல போயிட்டு நம்ம சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? நான் பண்ணிட்டேன். ஆட்டோமேட்டிக் எடுத்துக்கிச்சு அந்த சைஸுக்கு, அது ஆட்டோமேட்டிக் க்ராப் பண்ணிக்கும். ஓகேங்களா? அடுத்து டவுன்லோட் கொடுத்துட்டேன். டவுன்லோட் கொடுத்துட்டு கீழே நம்ம இமேஜ் ரெடி ஆயிடுச்சு சிக்னேச்சரு. இப்போதான் டவுன்லோட் கொடுத்துறேன். ஓகே டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன், என்னோட சிக்னேச்சர் நான் இங்க அப்லோட் பண்ண போறேன். டவுன்லோட்ஸ் சேவ் ஆயிருக்குங்களா? இங்க பாருங்க அப்லோட் ஆயிடுச்சு. இதை நான் கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறேன். கன்ஃபார்ம் கொடுத்துக்கிட்டு இன்னும் ஒன் மோர் எரர் காமிக்குது. என்ன எரர் பார்த்துடலாம். எதுவும் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் கொடுத்துறேன். ஓகே நெக்ஸ்ட் மூவ் ஆயிடுச்சு. இப்போ இதுல பாருங்க பேசிக் டீடைல்ஸ் நீங்க ஃபில் பண்ணும். நீங்க வந்துட்டு என்ன கேட்டகரி ஆஃப் பீப்புள் அப்படின்றத உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ எஸ்சினா எஸ்சி கொடுத்துக்கோங்க, இல்லை வந்துட்டு எஸ்சி கொடுத்தோம்னா ப்ளீஸ் இண்டிகேட் யுவர் கேட்டகரி கரெக்ட்லி இன் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம். நோ சேஞ்ச் இன் கேட்டகரி வில் பி பர்மிட்டட் ஆஃப்டர் சப்மிஷன். சப்மிஷனுக்கு அப்புறம் நீங்க எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால நீங்க சப்மிஷன் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு வாட்டி நல்லா செக் பண்ணிக்கிட்டு நீங்க கரெக்டா கொடுங்க. எஸ்சினா எஸ்டி, எஸ்சினா எஸ்சி, எஸ்டினா எஸ்டின்னு கொடுங்க, இல்ல ஓபிசினா ஓபிசி. நீங்க எதுக்கு கிளிக் பண்றதுக்கு முன்னாடி ஒரு அலர்ட் மெசேஜ் மாதிரி இந்த மாதிரி காட்டும். சரிங்களா? நான் வந்து ஓபிசின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே அடுத்து இங்கேயும் கொடுத்துருக்காங்க நோ சேஞ்ச் இன் கேட்டகரி வில் பி பர்மிட்டட் ஆஃப்டர் கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் யுவர் அப்ளிகேஷன். ஒன்ஸ் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம இதுல எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ நம்ம சப்மிஷன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கேர்ஃபுல்லா நம்ம செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து ஜஸ்ட் கிளிக்கிங் தானே, நம்ம இங்க கிளிக் பண்ண இங்க கிளிக் பண்ணா கூட தப்பாயிடும். அதனால பிஃபோர் தட் நம்ம செக் பண்ணி நல்லது. நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஆர் யூ எ பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி ஆஃப் 40% அண்ட் அபவ். ஏதாவது டிசபிலிட்டி இருக்கான்னு கேட்குறாங்க. இருந்துச்சுன்னா எஸ்ன்னு கொடுங்க. எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா என்ன மாதிரி டிசபிலிட்டின்னு இங்கே கேட்கும். அந்த கேட்டகரி இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன டிசபிலிட்டிங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். அடுத்தது அது நேச்சர் ஆஃப் டிசபிலிட்டி தான். எஸ்ன்னு கொடுத்தோம்னா நேச்சர் ஆஃப் டிசபிலிட்டி என்னன்னு கேட்கும். ஓகேங்களா? இது எதுவுமே நம்ம தொட வேண்டாம் இல்லை, ஏன்னா ஹைலைட் ஆயிருக்காது. ஓகேங்களா? இதெல்லாம் விட்டுருங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஆர் யூ பர்சன் வித் ஸ்பெசிஃபைட் டிசபிலிட்டிஸ் கவர்ட் அண்டர் த டெஃபினிஷன் ஆஃப் செக்ஷன். இது எல்லாமே நமக்கு கிடையாது. இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க. எஸ்ன்னு கொடுத்தா என்ன மாதிரியானது கேட்கும் அடுத்து. அவ்வளோதான். சரிங்களா? என்ன டிசபிலிட்டின்னு கேட்கும். இஃப் எஸ் நீட் காம்பன்சேட்டட் டைம் ஃபார் த எக்ஸாமினேஷன். அதாவது எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வேணுமான்றது மாதிரி கேட்பாங்க. ஏன்னா இப்போ ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தனியான டைமிங் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களால வந்துட்டு சொல்லதான் முடியும். கரெக்டுங்களா? இன்னொருத்தர் வந்து எழுதுவாங்க. ஸோ அந்த மாதிரியான சினாரியோவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டைம் தேவைப்படுதுன்றதுனால இந்த மாதிரியான கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா? இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். டூ யூ இன்டென்ட் டு யூஸ் தி சர்வீஸ் ஆஃப் எ ஸ்கிரைப். ஓகேங்களா? இது எல்லாமே நோ தான் நம்ம கொடுப்போம். இது எல்லாமே ஹைலைட் ஆயிருக்காது, நம்ம எதுவும் பண்ண வேண்டாம், விட்டுடலாம். அது எல்லாமே எதுவுமே ஹைலைட் ஆயிருக்காது. ஆர் யூ அன் எக்ஸ் சர்வீஸ் மேன்? நோ. அப்படி இருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க. ஆர் யூ டிசபிள்ட் எக்ஸ் சர்வீஸ் மேன்? நோ. எக்ஸ் சர்வீஸ் மேனா இது நீங்க ஏதாவது டிசபிலிட்டி இருக்கா, உங்களுக்கு ஏதாவது ஊனம் இருக்கா அப்படின்றது. இப்போ இதெல்லாம் எதுவுமே தேவைப்படாது, இதெல்லாம் விட்டுருங்க. அப்புறம் லாஸ்ட் பேர் ஆர் யூ
டிபெண்டன்ட் ஆஃப் டிஃபென்ஸ் பர்சனல் கீல்டு. அதாவது நீங்க டிஃபென்ஸ்ல இருந்து ஏதாவது கீல் பண்ணிருக்கீங்க, 50% டிசபிலிட்டி இருக்குது அப்படின்னு கேக்குது. எஸ்னா எஸ்னா நோனா நோ. நான் இப்ப நோ தான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அதனால இது எல்லாமே எதுவுமே வராது. அடுத்தது, ஆர் யூ சீக்கிங் ரிலாக்ஸேஷன் அண்டர் விடோ ஆர்டு. அதாவது நம்ம ஸ்டார்டிங்கே நான் காமிச்சேன் இல்லையா உங்களுக்கு, விடோவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க எக்ஸாமினேஷனுக்கு ஏஜ் கிரைட்டீரியாவும் தனியா கொடுத்துருப்பாங்க, எல்லாமே கொஞ்சம் வந்துட்டு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி நீங்க வந்து விடோ பர்சனான்ற பயம் உண்மைன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? ஆர் செப்பரேட்டரான்னு கேக்குறாங்க. எஸ்னா எஸ், நோனா நோ. இப்போதைக்கு நான் நோ கொடுத்துறேன். அண்ட் ஆர் யூ கரண்ட்லி ஸ்டாஃப் ஆஃப் ஆர்பிஐ. ஆர்பிஐல ஆல்ரெடி ஸ்டாஃபா இருக்கீங்களா? இல்ல. இருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க. அப்படி எஸ்னா வந்து என்ன மாதிரியான அந்த ஜாப் அதுல ஸ்பெசிஃபிகேஷன் கேட்கும், அது கொடுத்துக்கணும். ஓகேங்களா? அது உள்ள ஆல்ரெடி ஒர்க் பண்ணலாம் தெரியும். ஓகே. ஆர் யூ எக்ஸ் எம்ப்ளாயி ஆஃப் ஆர்பிஐ? நோ. இதுக்கு முன்னாடி ஆர்பிஐல இருந்திருக்கீங்களான்னு கேக்குறாங்க. நோ. இருந்தா எஸ்ன்னு கொடுத்து அது என்ன மாதிரியான ஜாப்ல இருந்தீங்க, அது இங்க கொடுத்து எத்தனை வருஷம் இருந்தீங்கன்னு கேட்கும். நேஷனாலிட்டி இந்தியன். இது நார்மலா எல்லாரும் அதே கொடுக்குதான். இங்க வந்து பாத்தீங்கன்னா கன்சர்ன் டு ஆதார் வெரிஃபிகேஷன். எஸ். இது கண்டிப்பா நம்ம கொடுத்தே ஆகணும். ஆதார் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ என்னோட ஆதார். ஓகே, இப்போ நான் என்னோட ஆதார் கார்டு நம்பர் டைப் பண்றேன். இந்த நம்பர் தப்பா கொடுத்தாலும் எடுத்துக்காது. அடுத்து பேன் நம்பர். பட் இது வந்து மேண்டேட்டரி கிடையாது. இங்க பாருங்க, ஆதார் வெரிஃபிகேஷன் மேண்டேட்டரி, அது கொடுத்தே ஆகணும். அது ஆஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. பட் பேன் வந்து மேண்டேட்டரி கிடையாது. நீங்க கொடுக்கலாம், கொடுத்துருக்கலாம், உங்க விருப்பம் தான். ஓகேவா? அண்ட் செலக்ட் த ஆஃபீஸ் யூ ஆர் அப்ளைங் ஃபார். நீங்க வந்து எங்க அப்ளை பண்ண போறீங்க? சென்னைனா சென்னை. நீங்க எந்த ஊர்ல இருக்கோ அது கொடுத்துக்கோங்க, உங்களுக்கு எங்க கம்ஃபர்டபுளோ. ஓகேவா? அண்ட் எல்லாமே நான் வந்து சென்னை தான் கொடுக்குறேன். நான் வந்து கம்ப்ளீட்லி சென்னை தான், அதனால நான் சென்னையில கொடுத்துக்கிறேன். எல்லா எக்ஸாமினேஷனுமே சென்னையில் தான் அப்ளை பண்ண போறேன். நான் மெயின் எக்ஸாமினேஷன் சென்னை தான். அண்ட் ஆர் யூ ப்ரொஃபிஷியன்சி இன் த லாங்குவேஜ். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நீங்க என்ன லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சியோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் இருக்கணும்னு சொல்லி, நீங்க வந்து அந்த மாதிரி நீங்க ப்ரொஃபிஷியன்சின்னு கேட்குறாங்க லோக்கல் லாங்குவேஜ்ல. நாம வந்து சென்னைனா எஸ் தான் கொடுத்தாங்க. ஓகே, ஏன்னா தமிழ் தான். ஸோ அதெல்லாம் பிரச்சனை. எஸ். லாங்குவேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன், ஐ மீன் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி, நான் ஏற்கனவே சொன்ன தமிழ். ஓகேவா? அது கொடுத்து, ஏன்னா சென்னை நான் கொடுத்ததுனால தமிழ் மட்டும்தான் காமிக்கும். சரிங்களா? ரிலிஜன் டு விச் யூ பிலாங். நான் வந்து ஹிந்துன்னு கொடுத்துறேன். நீங்க இந்துனா இந்து கொடுங்க, முஸ்லீம்னா முஸ்லீம், கிறிஸ்டின் கிறிஸ்டின். ஸோ உங்களுக்கு என்ன ரிலிஜன் அது கொடுத்துக்கோங்க. அண்ட் டேட் ஆஃப் பர்த். இங்க பர்சனல் டீடைல்ஸ் நீங்க கரெக்டா கொடுக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹால் டிக்கெட்லேயே வரும். சரிங்களா? இது வித மிஸ் மேட்ச் ஆகக்கூடாது. நான் வந்துட்டு என்னோட ஏஜ் அதிகம், அதனால நான் வந்துட்டு கொடுக்க முடியாது. ஸோ இப்போதைக்கு நான் சும்மா இப்போ நான் உங்களுக்கு புரியறதுக்காக நான் வந்து என்னோட ஏஜ் மாற்றி கொடுத்துருக்கேங்க. சரிங்களா? ஓகே. ஜெண்டர் மேலு. ட்வின் பிரதர்ஸ் இருக்காங்களா கேட்குறாங்க. கிடையாது. நோ. அப்படி இருந்தாங்கன்னா அவங்க நேம் என்ன அதெல்லாம் கேட்பாங்க. ஓகேங்களா? அவங்க மேலா ஃபீமேலா, மேரிட் ஸ்டேட்டஸ் நீங்க எப்படி மேரிடா அன்மேரிடா. நான் வந்துட்டு மேரிட்ன்றதுனால மேரிட் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அடுத்து ஃபாதர் நேம். ஃபாதர் நேம் டைப் பண்ணிக்கோங்க, என்ன நேம். அண்ட் மதர்ஸ் நேம், ஸ்பவுஸ் நேம். நீங்க மேரிட்னா உங்களோட ஒய்ஃபோட நேம் கொடுத்துக்கோங்க. உங்களோட அட்ரஸ், டீடைல் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. பர்மனன்ட் அட்ரஸ் சேம். மேரேஜ் அட்ரஸ்னா நீங்க இது ஜஸ்ட் இது கிளிக் பண்ணா போதும், இங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அப்டேட் ஆயிடும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ சூஸ் த அட்ரஸ் ஃபார் ஜிஎஸ்டி இன்வாய்சிங். பர்மனன்ட் அட்ரஸ் தான் என்னோட அட்ரஸ், அதனால அதை நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இல்ல எனக்கு இங்க வேற அட்ரஸ் இருக்குன்னா அது கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் கொடுத்துக்கலாம். நீங்க எந்த அட்ரஸ் கரெக்டா இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். அண்ட் ஃபைனலா உங்களோட பேங்க் டீடைல்ஸ் கொடுத்துட்டு உங்களோட பேமெண்ட். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இப்போ ஓபிசினா வந்து 450 ரூபா பிளஸ் டேக்ஸ் வரும் இல்லையா, அதனால 450 பிளஸ் டேக்ஸ் 531 ரூபா வந்துட்டு பேமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இங்க எல்லாமே முடிச்சு வேலிட் யுவர் டீடைல்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் பேமெண்ட் பேஜ் போவோம். பேமெண்ட் முடிச்சிட்டீங்கன்னா இங்க பாருங்க, இது கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு ப்ரிவியூ காமிக்கும். ப்ரிவியூ முடிச்சுட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ணி முடிச்சிங்கன்னா லாஸ்டா பேமெண்ட் பேஜ். பேமெண்ட் பேஜ் முடிச்சிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா?
அடுத்தது நீங்க உங்களோட குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல்ஸ், நான் சொன்ன மாதிரி லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி, தமிழ் லாங்குவேஜ் இல்லையா, அதுக்கு ஒரு எக்ஸாமினேஷன் இருக்கும். அந்த எக்ஸாமினேஷன் சர்டிபிகேட் நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பண்ணலாம். இதெல்லாம் விட முக்கியமானது நமக்கு ட்ரைனிங் வேணும் இல்லையா. இப்போ இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு நம்ம எங்க போய் ட்ரைனிங் எடுக்கணும், முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா. நார்மலா வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு அங்கங்க சென்டர்ஸ் இருக்கு. பட் ஸ்டில் எல்லா சென்டர்ஸுமே நல்லா சொல்லி தருவாங்க கேட்டா நம்மளால கரெக்டா சொல்ல முடியாது. ஸோ அதனால நான் என்ன சொல்றேன்னா, நம்ம கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, அவங்களே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸுக்கும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. அந்த எக்ஸாமினேஷன்ஸ் ட்ரைனிங்க்கு நம்ம ஒரு மெயில் இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி பாத்தீங்கன்னா அந்தந்த அபிஷியல் லாங்குவேஜ் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. அது என்னென்ன லாங்குவேஜ் மேண்டேட்ன்றது இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ அகமதாபாத் குஜராத்தி, பெங்களூர்னா கன்னடா, ஸோ சென்னைனா தமிழ், இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி அவங்க எதிர்பார்க்குறாங்க. இது ஒரு விஷயமான பாயிண்ட். இது இருந்தால் தான் நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ ட்ரைனிங் பர்பஸ் இப்போ எப்படி எப்போ நீங்க ட்ரைனிங் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, ரெக்ரூட்மெண்ட் ஆஃபீஸ் இப்போ வந்துட்டு ஒவ்வொரு இடத்துல ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. அந்தந்த ட்ரைனிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெயில் அனுப்பணும். ஓகேங்களா. இப்போ நான் வந்து சென்னைன்றதுனால நான் இப்போ ரெக்ரூட்மெண்ட் சென்னை @rbi.org.in அப்படின்ற மெயில் ஐடிக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, இங்க ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க பாருங்க, அப்ளிகேஷன் ஃபார் ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் சொல்லிட்டு. இந்த ஃபார்மேட்டை நான் அப்படியே காப்பி பண்ணி நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸோட சேர்த்து நம்ம அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிருப்போம் இல்லையா, ஃபீஸ் பே பண்ணி, அதெல்லாமே என்க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து இந்த மெயில் நம்ம அனுப்பணும். ஓகேங்களா. மெயில்ல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா நம்ம அப்ளிகேஷன் ஃபார் இந்த சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் இருக்கணும். ஓகேங்களா. இதை சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு பிஃபோர் எக்ஸாமினேஷன் ஒரு மந்த்க்கு முன்னாடியே உங்களுக்கு மெயில் வந்துடும் ட்ரைனிங்காக. இங்க பாருங்க, அப்ளிகேஷன் மஸ்ட் ரீச் ஆஃபீஸ் த்ரூ இமெயில். இங்க பாருங்க, மார்ச் 10th நீங்க வந்துட்டு இந்த மெயில் நீங்க அவங்களுக்கு நீங்க அனுப்பியிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ரிப்ளை மெயில் வரும். சென்டர்ஸ்ல இருந்து உங்களுக்கு மெயில் வந்துச்சுன்னா நீங்க டேரக்டா போயிட்டு நீங்க அந்த சென்டர்ஸ்ல நீங்க ட்ரைனிங் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ ப்ராப்பரான ஒரு என்ன சொல்றது, உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனலிசம், ஒரு ட்ரைனிங் கிடைச்சதுன்னா, நம்ம ஒரு வெளியில போய் ட்ரைனிங் எடுக்கிறதுக்கும் ப்ரொஃபஷனல் ஒரு எக்ஸாம் சென்டர்ஸ்ல இருந்து அவங்க ட்ரைனிங் எடுக்கிறது வித்தியாசம் இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் மூலமா. ஸோ நம்ம வந்து எக்ஸாம் பாஸ் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கும். ஸோ அதனால அதுக்கு ஒரு கவனமா பார்த்துக்கோங்க. இது மாதிரி தேவைப்படும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட்ன்றதுனால சொல்றேன் நான். நிறைய பேர் தேவைப்படலாம். ஓகேங்களா. ஸோ இதுக்கு மேபி ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா இது போடல இது வரைக்கும், ஏதாவது ஃபீஸ் இருக்கான்னு சொல்லி. ஐ திங்க் இது எனக்கு தெரிஞ்சு கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் நினைக்கிறேன். ஸோ இது யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நீங்க. அண்ட் ஹிந்தி கேண்டிடேட்ஸா இருந்தீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்ல அந்த ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு செட் ஆஃப் பீப்புள்ஸ் கேண்டிடேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இத்தனை பேர் இருந்தா மட்டும் தான் எடுக்க முடியுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க, ட்ரைனிங் இன் ஹிந்தி will be held only if sufficient numbers of candidates are registered. இத்தனை நம்பர்ஸ் இருந்தா மட்டும்தான் வந்துட்டு கேண்டிடேட் ட்ரைனிங் கொடுக்க முடியும்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நம்ம அதுக்கு வந்துட்டு ஆப்ஷனலா வச்சுக்கலாம் ஹிந்தி கேண்டிடேட்ஸ்க்கு. பட் என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியாது, கிடைக்கலாம் சான்சஸ் இருக்கு. பட் இருந்தாலும் நீங்க எல்லாமே நீங்க ஆன்லைன்ல இந்த மெயில் நீங்க அனுப்புங்க. அனுப்புனாதான் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியும். பட் கண்டிப்பா எல்லாமே இந்த மெயில் யூஸ் பண்ணி இந்த ட்ரைனிங் வந்து எடுத்துக்கோங்க நீங்க, பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா. ஸோ இந்த ஜாப் நான் மெயினா போட்டதுக்கான ரீசன் என்னன்னா, எல்லாருமே இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணி இந்த பர்டிகுலர் இந்த சேலரியை நீங்க எல்லாருமே வாங்கலாம், சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த சேலரி வாங்கி நீங்க கவர்மெண்ட் ஜாப்ல நீங்க வந்து பிளேஸ் ஆயிட்டீங்கனாலே பெரிய ஒரு விஷயம். பட் ஸ்டில் என்னன்னா ஒரு லக் பேஸ் பண்ணி தான் கவர்மெண்ட் ஜாப் எல்லாமே. அதனால வந்துட்டு நீங்க வந்து யோசிக்கலாம், நீங்க நம்ம அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு ஏற்க சொன்ன மாதிரி நீங்க வந்து யோசிச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. இல்ல ட்ரை பண்றோம்னு நினைச்சாலும் ட்ரை பண்ணுங்க, உங்களோட விருப்பம் தான். கிடைச்சதுன்னா லைஃப் செட்டில்ட், எனக்கு கேட்டா அதுதான். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய ஜாப் வந்து ஓப்பனிங்ஸ் வந்து இனிமேல் வரும். அது எல்லாமே நான் வந்து 1 by 1 போடுறேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ என்னோட சேனல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா வந்துட்டு சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோ உங்களுக்கு நான் டைமிங் போஸ்ட் பண்ணுவோம், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க மிஸ் பண்ணாம நீங்க எல்லா வீடியோ பார்த்துட்டு நீங்க வந்து அந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் நீங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நான் வந்துட்டு ஒரு நாள் இன்னொரு நல்ல ஒரு ஜாப் ஓப்பனிங் கூட உங்களுக்கு நான் வீடியோ வந்து அப்லோட் பண்றேன். ஸோ until then, bye guys, thank you.